வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் புதிய சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் யூனிட் 3ல மரபு தொடர் இதை பற்றிய வீடியோஸ் தான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் போயிட்டு வீடியோஸில் பாருங்கள். இல்லைன்னா அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள். பார்ட் 2 மரபு தொடர். இப்போ ஒலி மரபுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வரக்கூடிய எக்ஸாம்கள்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. புதிய சிலபஸில் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. மரபு தொடர் பார்ட் 2ல ஒலி மரபுகள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விலங்கினுடைய ஒலி எவ்வாறு அழைக்கப்படும், அது எவ்வாறு ஒலிக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒலி மரபுகள். ஒலி மரபுகள் பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். ஆடு கத்தும். எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். குதிரை கனைக்கும். குதிரை கனைக்கும். குரங்கு அலப்பும். குரங்கு பார்த்தீங்கன்னா அலப்பும். சிங்கம் முழங்கும். இது அனைவருக்கும் தெரிந்தது. சிங்கம் முழங்கும். நரி ஓலையிடும். இதுவும் நம்ம நிறைய எக்ஸாம்ல பார்த்துருக்கோம். நரி ஓலையிடும். புலி உருமும். பூனை சீரும். யானை பிளிரும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். யானை பிளிரும். எலி கீச்சிடும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ்லையும் கேட்பாங்க. எது தவறானது எது சரியான ஒலி மரபுன்றதையும் கேட்பாங்க. ஸோ அதனால எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பூனை சீரும். யானை பிளிரும். எலி கீச்சிடும். ஆந்தை அலரும். காகம் கரையும். கிளி பேசும். குயில் கூவும். கூகை குழலும். கூகை குழலும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். சேவல் கூவும். அடுத்து புறா பார்த்தீங்கன்னா குணுகும். புறா குணுகும். மயில் அகவும். வண்டு முரளும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குகளுடைய ஒலி மரபு. ஆடு கத்தும். எருது எக்காலமிடும். குதிரை கனைக்கும். குரங்கு அலம்பும். சிங்கம் முழங்கும். நரி ஓலையிடும். புலி உருமும். பூனை சீரும். யானை பிளிரும். எலி கீச்சிடும். ஆந்தை அலரும். காகம் கரையும். கிளி பேசும். குயில் கூவும். கூகை குழலும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். புறா குணுகும். மயில் அகவும். வண்டு முரளும். இது விலங்குகளுடைய பறவைகளுடைய ஒலி மரபு. அடுத்து பார்த்தீங்கன்னா வினை மரபு. வினை மரபு இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான மரபு தொடர் தான். அடுப்பு மூட்டு. அடுப்பு மூட்டு. சந்தனம் பூசு. எண்ணெய் தேய். ஏர் உழு. கதிர் அறு. பானை வனை. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பானை வனை. நீர் குடி. பழம் தின். செய்யுள் இயற்று. அப்பம் தின். உணவு உண். காய்கறி அறி. இலை பறி. களை பறி. நெல் தூற்று. மலர் கொய். நீர் பாய்ச்சு. பாட்டு பாடு. கிளையை ஒடி. மரம் வெட்டு. கல் உடை. மாலை தொடு. பூச்சூடு. இதெல்லாம் வினையே. தொடு சூடு ஓடு வெட்டு என்பதெல்லாம் வினை. அதுதான் நம்ம வினை தொடர்னு சொல்றோம். பூச்சூடு. நூல் எழுது. நார் கிழி. ஆடை உடுத்து. அம்பை எய்.
ஆடை நெய், உமி கருக்கு, ஓவியம் புனை, ஓவியம் புனை. அடுத்து சுவர் எழுப்பு, சுவர் எழுப்பு, கூடை முடை, விதையை விதை, நாற்று நடு, படம் வரை, கட்டுரை எழுது, தீ மூட்டு, விளக்கேற்று, வரப்பு கட்டு, வெற்றிலை தின், கூரை வேய், கவிதை எழுது, பால் பருகு, பால் குடி, சோறு உண், பூ பறி, மாத்திரை விழுங்கு, முறுக்கு தின், நூல் எழுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை மரபு. இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் தான். பிடிஎஃப்லாம் வேணும்னா என்னுடைய குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஜாயின் பண்ணினா உங்களுக்கு என்னுடைய பிடிஎஃப்லாம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் வந்து நன்கு பதியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதிய சிலபஸ் அடிப்படையில் நியூ டாப்பிக்கோடு சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.